அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. பாக்கலனா பாக்கலன்னு சொல்லு. அத விட்டுட்டு எதுக்காக இவ்ளோ சத்தம் போட்டு ஊரை கூட்டின? இல்ல 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 மலர், நான் சத்தம்லாம் போடல. என் குரலே அப்படித்தான். துர்கா, அவளை பார்த்து நீ ஏன் பயப்படுற? மோதிரம் காணாம போன விஷயம் தான் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, போய் சமாளிப்போம். சிவா, மலரோட ரிங்கு நீ பாத்தியா? என்னது ரிங்கா? என்ன ரிங்கு? நான் வெளியே போயிருந்தேன், இப்பதான் வீட்டுக்கு வரேன். ஏன் என்ன பார்த்து ரிங்க பாத்தியான்னு கேக்குறீங்க? அப்போ யார் தான் எடுத்திருப்பாங்க? யாரு எடுத்திருப்பாங்களா? இது என்ன வீடா இல்ல வேற ஏதாவதா? அப்போ நகைய திருடுறதுதான் எங்களோட வேலையா? அர்ஜுன், என்னடா இது? உன் பொண்டாட்டி எங்க எல்லாரையும் என்ன நினைச்சிட்டு இருக்கா? வெளிய போயிட்டு வரவங்கள பார்த்து வீட்டுல வச்சிருந்த நகைய பாத்தீங்களான்னு கேப்பா. அவங்க இல்லன்னதும் வேற யார் எடுத்தீங்கன்னு கேக்குறா. இத பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வீட்ல வச்சிருந்த பொருளை காணோன்னு தான் நான் வீட்ல விசாரிச்சுட்டு இருக்கேன். வெளிய போய் விசாரிக்க முடியாதுல்ல அத்தை? அப்போ நீ இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் திருடி இருக்காங்கன்னு சொல்றியா? ஐயோ அத்தை, நான் திருடிட்டாங்கன்னு சொல்லல. அத பாத்தீங்களான்னு தான் கேக்குறேன். இந்த சாமி மேல சத்தியமா நான் ரிங்க பார்க்கல. அவன் வெளியில போயிட்டு வரான், இவ சாமி மேல சத்தியம் பண்றா. அவங்க ரெண்டு பேருமே எடுக்கலனா அப்போ நான் தான் எடுத்திருப்பனா? சொல்லு. அப்ப நான் எடுத்திருப்பனா? சொல்லு மலர். அப்ப அந்த நகையை நான் தான் எடுத்தேன்னு நீ சொல்ல வரியா? அத்தை, நான் உங்களை சொல்ல வரல அத்தை. அப்ப வேற யாரு தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்ற? அத்தை, உன்னோட ஒரு சின்ன மோதிரத்தை நாங்க எடுத்துட்டோம்னு சொல்றல, இந்த நகைங்களை எல்லாம் நீயே எடுத்துக்க. நான் தான் ஆரம்பத்திலே இவளை வீட்டுல சேர்க்காதீங்கன்னு சொன்னேன். இந்த துர்கா தான் பாவமா இவளை உள்ள சேர்க்கலான்னு சொன்னான். இப்ப அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒரு சின்ன மோதிரத்தை நாங்க திருட்டிட்டோன்னு எங்க மேல திருட்டு பழி போடுற? அத்தை, ஏய், பேசாத. பேசி பேசியதான் இந்த குடும்பத்தை இப்படி பண்ணிட்ட நீ. இத பாரு, உன்னோட சின்ன மோதிரத்துக்கு பதிலா இந்த நகைங்களை எல்லாம் நீயே எடுத்துக்க. ஆனா அபாண்டமா யார் மேலயும் பழிய போடாத. ஐயோ அம்மா, பிரகாஷ், பிரகாஷ். எஸ், கமிங். ஹே ஸ்ரீமதி, நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வேலை சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. அதான் போறப்போ உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி, வா டார்லிங். இருங்க வரேன். கம் ஆன். என்ன பண்றீங்க? விடுங்க பிரகாஷ். ஐயோ, யாராவது வந்துட போறாங்க.
ஏய், ஏய், யாரு வந்தா என்ன? ஐயோ என்ன பிரகாஷ் இது? வாங்க உட்காருங்க. ம், இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் தான். சரி, நம்ம பிளான் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பரா போயிட்டு இருக்கு. ம், ஆ, மலர் உன்னை நம்பிட்டால? 2 பேருமே என்ன முழுசா நம்பிட்டாங்க. ம், அது போதும். அத வச்சே நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதை செஞ்சோம். கண்டிப்பா அத முடிச்சிட்டு தான் நான் வெளியில வருவேன். சரி, அப்புறம் என்ன? எனி இம்பார்ட்டன்ட் நியூஸ்? அதான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு ஸ்வீட் ரெடி பண்றப்போ மாவுல இன்னைக்கு துர்கா உப்பு கலக்க சொன்னா. கடைசியில அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த மலர் உப்பு டப்பால சர்க்கரையை போட்டு வச்சிருக்கா. என்ன ஸ்ரீமதி, நாம எவ்வளவு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கோம். நீ என்னடான்னா அவ பேச்ச கேட்டு உப்பு சக்கரைன்னு சிலியா பிளான் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக். எனக்கும் தெரியும். ஆனா அவ சொல்றாளேன்னு செஞ்ச. அதுவும் இல்லாம நீங்க சொன்னதா அவ என்கிட்ட சொன்னா. ஆனா நீங்க சொல்லிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நான் இதை செஞ்சேன். ஆனா அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு பதிலா அந்த மலருக்கு தான் நல்ல பேர் கிடைச்சிருக்கு. சரி, இன்னும் அந்த துர்கா சொல்றதெல்லாம் செய்யாத. அவ ஒரு லூசு. நம்ம திட்டத்துல நாம ஃபோக்கஸ்டா இருப்போம். இந்த மாதிரி சில்லி விஷயத்துல டைவர்ட் பண்ணி அதை டைலூட் பண்ண வேணாம். புயல் எவ்வளவு வலுவா இருக்கோ அப்பதான் அது வலுவோட கரைய கடக்கும். பெசமாறுனா அதோட வலுவை இழந்துரும். அப்படித்தான் நீ எனக்கு வேலை பார்க்கணும். நீ என்ன நோக்கத்துக்காக போனியோ அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் செயல்படணும். அதை விட்டுட்டு அவ உப்பு போட சொன்னா எண்ணெய கொட்ட சொன்னான்னு நீ எதையும் செய்யாத. நம்ம பிளான் கெட்டு போயிடும். கரெக்ட் பிரகாஷ். இனிமே எதுவா இருந்தாலும் ஏன் நாலேஜ் இல்லாம செய்யாத. அப்புறம் வெயிட். ஹலோ, சொல்லுங்க சார். ஓ அப்படியா? நல்ல விஷயம் தான் சார். சரி சார். இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்பவே கிளம்பி வரேன் சார். ஓகே சார். சரி, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. நாம அப்புறமா பார்க்கலாம். சரி, ஓகே பிரகாஷ். அப்போ யார் தான் எடுத்திருப்பாங்க? அப்ப அந்த நகையை நான் தான் எடுத்தேன்னு நீ சொல்ல வரியா? அம்மா, என்ன? மலர் மோதிரத்தை எங்கேயோ மறந்து வச்சிட்டாமா. அது யாராவது பாத்தீங்களான்னு தான் கேட்டா. அதான் துர்கா இப்ப தேவையில்லாம பெரிய விஷயமாக்கிட்டாங்க. என்ன சொன்ன? நான் அதை பெருசாக்கிட்டேனா?